இந்த போட்டோவில் இருப்பது தான் டிஎல் மோடி. எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமென். அப்படி தெரியாது இருப்பீர்களானால் இன்னும் நிறைய காரியங்களை இந்த டிஎல் மோடியை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். 1837 ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி 7வது பிள்ளையாய் டிஎல் மோடி பிறந்தார் இந்த உலகத்தில். ஆமென். அவருடைய முதல் ஊழியம் செருப்பு கடையில் தான் ஆரம்பித்தது. தன் மாமன் வைத்த செருப்பு கடையில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அங்கே ஊழியம் செய்தார். சின்ன சின்ன சிறு பிள்ளைகளை வைத்து. அதுதான் அவருடைய முதல் ஊழியம். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக ஏதாச்சும் ஒன்று செய்ய வேண்டும் என்று ஒரு ஊன்றுதலையும் அந்த செருப்பு கடை நிமித்தமாகவே அவருக்கு கர்த்தர் கொடுத்தார். ஊழியங்கள் அப்படி இருந்தே ஆரம்பித்து 1858ஆம் ஆண்டு சண்டே ஸ்கூல் என்ற ஒரு ஸ்கூலை ஆரம்பித்தார். 18 பிள்ளைகளை வைத்து ஆரம்பித்தார். அது நாளடைவில் 1500 பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றினார். அப்படியே காலகட்டத்தில் கர்த்தரை பற்றி இன்னும் நிறைய பிள்ளைகளுக்கு, இன்னும் கர்த்தரை அறியாதவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது அவருடைய உள்ளத்தின் ஆழமான கருத்தாக இருந்தது. இந்த கருத்தாகப்பட்டது பாவப்பட்ட ஜனங்களை இவர் பேசுகிற அந்த வார்த்தை நிமித்தம் மாற்றுகிற வல்லமை இவர் வார்த்தையில் இருந்தது. நீ யோசிக்கலாம், என்ன அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை அப்படின்னு. உண்மையாகவே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை நிமித்தமாக இவர் சொன்ன ஒவ்வொரு சத்தியமான வார்த்தைகளும் ஒவ்வொரு பாவியையும் ரட்சித்து கொடுத்தது. குறிப்பாக ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு முறை ஒரு வனாந்தரமான மீட்டிங்ல டிஎல் மோடி பிரசங்கித்து கொண்டிருக்கிற வேலைகளில் அந்த கூடுகையில் ஒரு குடிக்காரன், பரம குடிக்காரன், கொலை பாதகன், மற்றவர்கள் பார்த்து பயந்து ஓடுகிற அளவுக்கு ஒரு சுபாவம் கொண்ட ஒரு மனிதன் அந்த வனாந்தர மீட்டிங்ல ஒரு தொலைவில் இருந்து எல்லாவற்றையும் டிஎல் மோடி பேசி கொண்டிருக்கிற எல்லா செய்திகளையும் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். மீட்டிங் முடிந்தது. எல்லாரும் டிஎல் மோடியிடம் வந்து ஜெபித்து கடந்து சென்றனர். உடனே அங்கேருந்து ரொம்ப தூரத்துல இருந்து ரொம்ப ஸ்பீடா வந்த அந்த கொலை பாதகன் டிஎல் மோடியிடம் வந்து, ஐயா நீங்க எங்க கூட வரணும் அப்படின்னு ரொம்ப கோபமாய் சொன்னார். ஒன்றும் புரியவில்லை. இல்லை, அங்கிருந்த நிறைய போதகர்கள் வேணாம், அவரோடு போக வேண்டாம், அவன் பக்கா குடிக்காரன், பக்கா கொலை பாதகன், அவன் ரொம்ப முரடன், அவன்கிட்ட போக வேண்டாம், நிறைய கொலை செய்திருக்கான் என்று நிறைய பேர் சொல்லியும் டிஎல் மோடி கர்த்தருடைய அன்பின் நிமித்தம் அவன் இடையில் கடந்து சென்றார். ரொம்ப தூரம் சென்றவுடன் ஒரு காட்டு பகுதியில அவனுடைய வாகனம் நின்றது. அந்த வாகனம் நின்று கொஞ்ச தூரத்தில் அவரை இறங்கும்படி கொஞ்ச தூரம் நடக்க செய்தான். அவரும் அவரிடத்திலே நடந்து சென்றார். கொஞ்சம் நடந்து போன சில வேளைகளில் ஒரு குடிசை வீடு இருந்தது. அந்த குடிசை வீடுகளில் எங்க பார்த்தாலும் குடித்த பாட்டல்கள், மனிதனுடைய உடல் பாகங்கள், எலும்புகள் எல்லாம் அங்கங்க சிதறி கிடந்தது. அதையெல்லாம் பார்த்த மோடிக்கு ஒரு பக்கம் சொல்ல முடியாத ஒரு பயம் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு என்னை அழைத்து சென்றிருக்கிறார் என்று நம்பி அந்த இடத்துல கடந்து சென்றார். அவர் அந்த கொலைபாதகன் டிஎல் மோடியிடம் பார்த்து சொன்னார், இது எல்லாம் நான் குடித்த பாட்டல்கள், இந்த உடல்கள் எல்லாம் நான் கொலை பண்ண உடல்கள் என்று ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிக்கொண்டே இருந்தார். இப்போவும் கர்த்தர் என்னை மன்னிப்பாரா? சொல்லுங்கள், இப்பயும் என்னை கர்த்தர் மன்னிப்பாரா என்று கேட்டார். அதற்கு மோடி சொன்னார், உண்மையாகவே எங்கள் முழு உள்ளத்தோடு இசப்பா என்னை மன்னிங்கள் என்று நீங்க சொல்லுகிற வேலைகளில் கர்த்தர் மன்னிப்பார் என்று சொன்னார். இன்னும் சிறிது நேரத்தில் இன்னும் கடந்து சென்றவுடன் அவன் மனைவி படுத்த படுக்கையில் கிடந்தார். இது யார் தெரியுமா? என்னுடைய மனைவி, நான் தான் அடித்து இவளை படுக்க வைத்தேன் என்று சொன்னார். இப்போவும் என்னை மன்னிப்பாரா அப்படின்னு. உடனே சொன்னார், உண்மையாகவே நீங்கள் மன்னிப்பு கேட்கிற வேலையை கர்த்தர் மன்னிப்பார் என்றார். கொஞ்சம் தூரம் போன பிள்ளை படுத்த படுக்கையில் முகமெல்லாம் தீ காயத்தோடு இருந்தது. உடனே அவன் சொன்னான், இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளை, கோவத்தில் நான் அடித்தவுடன் பக்கத்தில் இருந்த நெருப்பில் விழுந்து பிள்ளையோட முகங்கள் இப்படி ஆய்விட்டது, இப்போவும் கர்த்தர் என்னை மன்னிப்பாரா என்று கேட்டார். அதற்கு மோடி சொன்னார், உண்மையாகவே கர்த்தர் உன்னை மன்னிப்பார். நீ முழு உள்ளத்தோடு என்னை மன்னியுங்கள் தகப்பனே என்று கேட்கும்போது
கர்த்தர் உன்னையும் மன்னிப்பார் என்று சொன்னார். அந்த வார்த்தையாகப்பட்டது அந்த கொலை பாதகனுடைய இருதயத்தை அசைவு ஏற்படுத்தியது. உடனே அந்த நிமிடமே அந்த கொலை பாதகன் அழ ஆரம்பித்தான். இசப்பா, என்னை மன்னியுங்கள், நான் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் என்னை மன்னியுங்கள் என்று கதறி அழ ஆரம்பித்தான். மோடியின் கால்களில் விழுந்தான். உடனே அவர் எழுந்தி அவனை ஆறுதல் சொல்லி கட்டி அணைத்து அவனுக்கு கர்த்தருடைய வசனங்களை போதித்தார். உடனே அவன் கர்த்தருடைய ஊழியனாய் மோடியின் பின்னாடி கடந்து சென்றான். பாருங்களேன், இந்த வார்த்தைகள் எவ்வளவு அருமையான வார்த்தைகள் இல்லையா? பாவியை கூட ரட்சிக்க கூடுமானால் ஒரு வல்லமையான வார்த்தை டிஎல் மோடியின் வார்த்தையா இருந்தது. அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையா இருந்தது. இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகள், நம்மளுடைய நேரங்களில அநேகருடைய வார்த்தைக்கு நம்ம ஆறுதல் சொல்கிற வார்த்தையா இருக்கிறோமா? இல்லை, அந்த காயத்தை மறுபடியும் அதிகமான காயத்தை உட்படுத்துகிற வார்த்தையா இருக்கிறோமா என்று உங்களை நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்கள். நம்மளுடைய வார்த்தைகள் மற்றொருடைய காயங்களை ஆற்றுகிற வார்த்தையாய் இருக்க வேண்டும். மோடியின் வார்த்தைகள் அப்படிதான் இருந்தது. அதன் நிமித்தமாகவே பாவி ரட்சித்தார். அப்படியே வல்லமையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். சுமார் 1899 ஆண்டு டிசம்பர் 22 நாள் தன் குடும்பத்தினர் சூழ்ந்திருக்க கர்த்தருடைய வருகையை முடித்து அவர் பரலோகம் சென்றார். உண்மையாகவே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு நாள் இன்னொரு தாசரை குறித்து நம்ம பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.